அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிற அன்பு சகோதர சகோதரிகளே, உறவுகளே, இந்த உலகத்துல ஒரு சிறிய ஜுமா, அதாவது ஒரு ஹொத்துபா, சிறிய ஹொத்துபா ஒன்று நடந்தது என்றால் அது பலஸ்தீன் மண்ணில் தான். அந்த வீடியோவை வாங்க பார்க்கலாம். إنني لا أستطيع التحدث بسبب الجوع وأنتم لا تستطيعون سماعي بسبب الجوع فأقم الصلاة يرحمنا ويرحمكم. அந்த இமாம் என்ன சொல்கிறார் தெரியுமா? யா இபாத் அல்லாஹ், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இன்னனி லா அஸ்ததீஉ தஹத்துஸ, நான் பேசுறதுக்கு எனக்கு சக்தி இல்லை, எனக்கு பலம் இல்லை. என்ன காரணம்? பிசபபில் ஜூ, பசியின் காரணத்தினால என்னால பேசலா. வ அன்தும் லா தஸ்ததீஊன ஸமாஇ பிசபபில் ஜூ, உங்களாலும் நான் பேசுவதை கேட்க முடியாது. காரணம் என்னண்டா? பசி. வ அகீமுஸ் ஸலாஹ், தொழுகைக்காக வேண்டி எழும்புங்கோ. இர்ஹம்னா வ யர்ஹமுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கும் இரக்கம் காட்டுவானாக என்ற ஒரு சிறிய ஹுத்பாவை, ஒரு சிறிய சொற்பொழிவை நடத்திவிட்டு இந்த ஜும்மா முடிந்து விட்டது. பிற அன்பு சகோதரர்களே, அந்த மக்களின் நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்பது இந்த பயான் மூலம் அறியலாம். எப்படி பசியின் கொடுமையால் இருக்கின்றார்கள், எந்த நிலைமைக்கு ஆகிவிட்டார்கள் என்றால், அடுத்தது மரணம். இந்த ஒரு மரண விளிம்பில் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். பிற அன்பானவர்களே, நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு சிறிய உதவி என்னாண்டா, அவர்களுக்காக வேண்டி நாங்கள் துவா செய்வது. அல்லாஹ் எங்களை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இந்த மண்ணில வாழ வைத்திருக்கின்றான். அதுக்கு அல்லாஹ் மீதும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாகவும் அல்லாஹ்வுக்கும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். அந்த பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி நாங்கள் துவா செய்ய வேண்டும். ஏழுமான ஒரு உதவி என்னவென்றால் அவர்களுக்காக வேண்டி துவா செய்வது. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியையும் அவர்களுக்கு ஈடேற்றத்தையும் அளித்து அந்த மண்ணில் ஷஹீதான அனைவருக்கும் அல்லாஹ் மேலான சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும். எங்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை நசீபாக்க வேண்டும் என்று துவாவோடு இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.